பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி. ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அவருடைய எங்களுடைய அரசுடைய தலையாய கடமை கண்ணை இணையாப்பதை போல உங்களை அண்ணா திமுக அரசாங்கம் காப்பாற்றும். விவசாயி தொழிலாளிகள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயிகள். விவசாய தொழிலாளி மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வேலையாக சிந்து உழைக்கின்ற வர்க்கம் விவசாயி தொழிலாளி. இந்த தொழில் சாதாரண தொழில் அல்ல, ஒரு கடினமான தொழில். அந்த விவசாயியாக இருக்கின்ற காலத்தினாலே இந்த கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் உங்களோடு பழகிய காரணத்தினால் உருவாக்கப்பட்டது. மழை காலத்தில் அந்த தண்ணீர் சேமித்து கோடை காலத்தில் அந்த நிலத்தடி நீர் உயர்வதற்கு எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தது. இந்த பகுதியில் பாலைவனம் ஆகிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் அவ்வப்போது திட்டத்தை தீட்டி முழுமையாக நிறைவேற்றி உரிய காலத்தில் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு தண்ணீரை கொடுத்து நல்ல விளைச்சலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மட்டுமல்ல, இந்த பகுதி டெல்டா மாவட்டம், நெற்களஞ்சியம், பொன்விளைகின்ற பூமி. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தொழில் முதலமைச்சராக இருந்தார், தொழில்துறை அமைச்சர் அதிகமாக செய்கின்ற பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை பெறுவதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அதிமுக ஆட்சி விவசாயிகளை பாதுகாத்தது. இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்தால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்றுத் தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக. மீண்டும் அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டத்தில் அந்த ஏழைகள் கோயில் இல்லத்தில் குடிந்து வராங்கல்ல, அந்த வீட்டு மனை அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருவோம். அந்த நிலத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவோம். வீட்டு மனை உள்ளவர்களுக்கு, வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு. அதே நேரத்தில் அந்த அதை 180 நாளா உயர்த்து சொன்னாங்க. அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் உயர்த்தி வழங்குவதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் ஆயிட்டது. அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை சொன்னாங்க. கணக்கிட்டாங்களா? பூமியே ஆடுகின்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் வார வீழ்ச்சி. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இடத்தில் வெல்ல போறீர்கள்? அதற்கு மாறாக 210 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும். 4500 சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளிமார்க்கில் 240, வெளிமார்க்கில் 340. மரத்தை கேட்க வேண்டியதில்லை. செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபா, திமுக ஆட்சியில் 10 ரூபா. வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில்? இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் ஏறிட்ட பொழுது, அத்தியாவசிய பண்டங்கள் ஏறிட்ட பொழுது அதை சட்டத்தை மூலமாக தடுத்து நிறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே. என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? கைவிடுங்க. சொல்லு. சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மக்களை பத்தி அக்கறை இல்லையா? இதே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா, குடும்பத்தில் ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க. கட்டிய தீர்வோம் பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்காக இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறீங்க? 39 எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 39 எம்பி கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்க. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்வி கொண்டாங்க.
அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்தாங்க, ஐடிஐ கல்லூரி, பாதாள சாக்கடை திட்டம், நிறைய பாலம், ரோடு எல்லாம் கொண்டது அதிமுக ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வேணும்ல? நல்ல ஆட்சி தமிழகத்தில் மலர வாக்களிப்பு இருட்டலட்சம் என்ற நேரத்தில் தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பி நம் கூட்டணிய உடைக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் சரி, எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். பொங்கலிடுவோம், மாதிரி மழை பெய்யணும், ஆறு மாடெல்லாம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவான். அடுத்த வருஷமும் இதே மாதிரி விளையணும்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம டெல்டா மாவட்டத்தை அந்த ஆண்டவன் சாமி அண்ணன் சாமி பொறுப்பை ஒப்படைச்சு பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமா அறிவிச்சிருக்கார். அதற்காக நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் சார்பாக நெல் மாறி மணிகளை நம்முடைய அண்ணன் சாமிக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன். பூமி உள்ளவரை புகழே நிலைத்திருக்கும்.